வணக்கம். நான் தான் உங்கள் SIVA EDITZ. இப்போ இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம பேக்ரவுண்டை ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் எடிட்டிங் கற்றுக்கலாம். இப்போ வந்து பிக்சார்ட் ஓப்பனிங்னா இப்போ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கானை குத்துவோங்க. அதை குத்த அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் அது ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த இதை க்ரோப் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ க்ரோப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 2:3 அந்த சைஸுக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓகே குத்துவோங்க. ஓகே குத்துறது நான் அடுத்தது ஆர்ட் ஃபோட்டோ போகிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜை வந்து எடுத்ததுக்கப்புறமா பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்துட்டு ஓகே கொடுங்க. அவங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்ட்ஸுக்கு போகிறேன். எஃபெக்ட்ஸுக்கு போய் ப்ளர்ரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளர்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த இதுக்கு வந்து குத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஓகே குத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது ஆட் ஃபோட்டோ போங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்போ நம்ம சுற்றிலும் எரேஸ் பண்ண போகிறோம். எரேஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து எரேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி எப்படி எரேஸ் பண்ணணுமோ அது மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் கோடு தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எரேஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். நான் வந்து இப்போ ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சு சுற்றிலும் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஊற்றுக்கிறேன். ஓகே ஊற்றதுக்கப்புறமா பிளெண்டுங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து ஒப்பாசிட்டியை வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். ரொம்ப இதாக இருக்கிறதுனால ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கிறேன். இப்படியே வச்சுக்கனாலும் வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரியே அப்படியே தெரியும். அதனால நான் கம்மியாக வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா அது வந்து சைஸை எவ்வளவு பெருசாக வைக்கணுமோ அவ்வளவு பெருசாக வச்சுட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. அவசரப்பட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் செஞ்ச வேஸ்ட் ஆயிரும். அடுத்தது இன்னொரு நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதை எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து இப்போ எரேஸ் பண்ண போகிறோம். நம்ம ஹார்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நான் வந்து கீழே மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு கை, இந்த கீழே இருக்கிற கை இதை சும்மா லைட்டாக பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் பண்ண வேணாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து கரெக்டாக சென்டரில் வைங்க. எந்த இடத்துல வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நான் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரஜினிகாந்த் வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதனால் வந்து நான் அதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிட்டு அடுத்தது இந்த ரோஸ் கலர் ஆரம் இருக்குல்ல, அதை குத்திங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். அதில் உள்ளே போய்க்கோங்க. அது உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் அது வந்து இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து அந்த இதளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு மேலே வச்சுட்டு அதை கொஞ்சம் லைட்டாக இழுத்திங்கன்னா அடுத்தது அதை மூவ் டவுன் கொடுங்க. அது வந்து கீழே சூப்பர் ஸ்டார் கீழே போகட்டும். மேலே இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மூவ் டவுன் கொடுங்க. ஒரு டைம் கொடுங்க போதும். கொடுத்ததுக்கப்புறமா அதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நான் பண்ணுறேன் அதை மட்டும் பாருங்கள். ஒப்பாசிட்டியை ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு சும்மா கீழே மட்டும் லைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் மாதிரியே இருக்கும். தேவையான வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அடுத்தது ஆட் ஃபோட்டோ போகிறேன். அதில் வந்து டிசம்பர் 12, 2020 அன்றைக்கி தான் பிறந்த நாள். அதனால் வந்து நான் அதை வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷேடோ கொடுக்கறதுனால கொடுங்க. நான் வந்து ஷேடோ கொடுத்துக்கிறேன்.
கரெக்டாக ஷேடோ வந்து 4 பக்கத்தும் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஷேடோ பார்க்குறதுக்கு. வச்சதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் சிறுசாக்கி கீழே சூப்பர் ஸ்டார் கீழே வைங்க. இப்போ வந்து அது மேலே இருக்குது. நான் அதை வந்து சின்னதாக்கி கீழே வைக்கிறேன். கீழே வச்சதுக்கப்புறமா அடுத்தது எங்களின் வெளிச்சமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ க்ரோப் பண்ணிக்கிறேன். எங்களின் வெளிச்சமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் க்ரோப் பண்ணிக்கிறேன். க்ரோப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருவாங்க. ஓகே கொடுத்துட்டு எங்கிட்ட வைக்கணுமோ அங்கிட்ட வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ரைட் சைடு வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ எல்லாம் இதாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா ஓகே கொடுத்துக்கோங்க. நான் வந்து அடுத்தது ஆர்ட் ஃபோட்டோ போகிறேன். இது வந்து என் ஃபோட்டோவை நான் வந்து யார் வாழ்த்து தெரிவிக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோ வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என் ஃபோட்டோ வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரொம்பவும் பெருசாக வைக்காதீங்க. அப்போ நல்லா இருக்காது ஃபோட்டோ ஃப்ளெக்ஸ் வந்து. நான் வந்து கரெக்டாக வச்சுட்டு ரஜினிகாந்த் வந்து இப்போ ஷேடோ கொடுக்குறேன். ஷேடோ கொடுங்க. இது வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நிழல் மாதிரி தெரியும். ஷேடோ வந்து கரெக்டாக கொடுங்க. அந்த ஷேடோ வந்து மேலே வராப்பில் வைங்க. இந்த கீழே வராப்பில் வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வராப்பில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா ஓகே கொடுத்துக்கோங்க. நல்லா ஓகே கொடுத்ததுக்கப்புறமா ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிளாரிட்டியாக இருக்கும் இமேஜு. அவ்வளோதான், நம்ம ஃப்ளெக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேனரு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் இந்த சேனலை வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.